என்ன? உனக்கு பிடிக்கலன்னா உங்களை வர வேண்டாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு வாட்ச்மேனை விட்டு அடிச்சு துரத்துவேன், போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? நீ மட்டும் என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கண்டவங்க எல்லாம் உன்னை தேடி வரதும் நீ அவங்க கிட்ட போய் பேச போறதும் நல்லாவா இருக்கு? நான் என்ன சொல்லியும் கேட்காம நீ அவங்க கிட்ட போய் பேச போறியே, உனக்கு நான் முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா? இது என்ன கேள்வி சுரேஷ்? சாக கிடக்குற ஒருத்தரை காப்பாத்தி உனக்கு ரத்தம் கொடுத்தவன் முக்கியமா, உன்னை பழக்க வச்ச டாக்டர் முக்கியமானு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அது மாதிரிதான் இதுவும். நீ எனக்கு உயிர்னா அவங்க எனக்கு கடவுள் மாதிரி. கட்டிக்க போறவனை விட்டுட்டு எவனையோ கடவுள்னு சொல்றியே, கேவலமா இல்ல? எது கேவலம் சுரேஷ்? உன்னையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என்ன சந்தேகப்பட்டு டாக்டர் கிட்ட செக்கப் கூட்டிட்டு போறியே, அதை விடவா கேவலம்? இதுல என்னமா தப்பு? ஒரு சாதாரண ரீஃபில் வாங்கினா கூட அது நல்லா எழுதுமா 4 தடவை எழுதி பார்த்துட்டு அப்புறமா தான் வாங்குவோம். 50 பைசா ரீஃபிலுக்கே அப்படின்னா ஆயுசுக்கும் என் கூட வாழ போற பொண்டாட்டி பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்குவேன். அதனாலதான் டாக்டர் கிட்ட கூட்டு போனேன். எல்லாரும் வரப்போற பொண்டாட்டிக்கு ஜாதக பொருத்த நல்லா இருக்கா இல்லையான்னு ஜோசியர் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவன் கற்போட இருக்காளா இல்லையான்னு டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ண முத ஆளு நீயா தான் இருப்ப.